முக்கியமே கிடையாது. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் கம் கண்டக்டருடைய டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ வெளியிட போகிறாங்க என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மக்களே. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக கிட்டத்தட்ட 3774 பேருக்கு பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணி தேர்வு வச்சு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி செய்முறை தேர்வு எல்லாமே முடித்து இப்போ பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்போ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க நம்ம மக்கள். இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்பொழுது வெளியாகும், இதுதாங்க இப்போ எல்லோர் மத்தியிலுமே மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரே கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்போ சார் எங்களுக்கு வெளியிட போகிறீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிஎம் செல் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா லெட்ரு எல்லாமே போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் டிரைவர் கம் கண்டக்டருடைய போஸ்டிங்ஸு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுட்டு சிஎம் செல்லுக்கு மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா விரைவில் ரிப்ளைஸ் எல்லாமே நமக்கு வர இருக்கு மக்களே. கண்டிப்பாக டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு முன்னாடி, ஏன்னா தமிழ்நாட்டோடைய இடைக்கால பட்ஜெட் இருக்குது. இந்த பட்ஜெட் பார்க்குறப்போ 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற அந்த 17 செவ்வாய் புதன் இந்த மாதிரி ஒரு 4 நாட்கள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடக்கும். அதில் போக்குவரத்து துறைக்கு என்ன பண்ணுறாங்க, என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுது, இந்த இடைக்கால பட்ஜெட்டில் நல்ல செய்தி இருக்குமா போக்குவரத்து கழகத்தில், எல்லார் மக்களுமே எதிர்பார்க்குறாங்க இந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா போக்குவரத்து கழகத்தை நிறைய நம்பி கிட்டத்தட்ட டிரைவர் சொந்தங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த வேலைக்குமே இப்போ போகாமல் இது ஒன்று தான் எங்களுக்கு வேலை, டிரைவர் தான் நம்ம ஆகியே ஆகணும் அப்படின்ட்டு நிறைய மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியீட்டில் நிறைய தாமதங்கள் இருக்குது. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இவ்வளவு டிலே பண்ணுறது போக்குவரத்து கழகத்தில் இதுதான் முதல் தடவை மக்களே. அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நம்மளுடைய போக்குவரத்து கழகத்தில். இது இன்னமும் சரியான ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா யார்கிட்ட நமக்கு பதில்கள் வந்த வண்ணம் இல்லைங்க. நிறைய பேர் நிறைய விதமாக கேட்குறாங்க, சார் எங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா அப்படின்ட்டு கேட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பாக நிச்சயமாக வெயிட் பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டரு போக்குவரத்து கழகத்தில் இந்த பிப்ரவரி 27லேருந்து 28ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வீடு தேடி வந்து விடும் மக்களை. ரெடி ஆகிக்கோங்க. இந்த 4 தினங்களில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வீடு தேடி உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. தயாராகிக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் போக்குவரத்து கழகத்தில் இந்த அறிவிப்புகள் அனைத்துமே உங்களுக்கு வெளியிடப்படலாம். இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு டிசிசியோடைய நியமனம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை இப்போந்தே தயார்படுத்தி ஆகணும். ஏன்னா அது டிலே ஆச்சு அப்படின்னா பணிக்கு உங்களை சேர்றதும் காலதாமதம் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் அதெல்லாம் டிலே ஆகாமல் பார்த்துக்குவாங்க மக்களே. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் நடந்துகிட்ருக்கு. மக்களும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்ன்றது தான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த ஒரு சில தினங்கள் தான் இருக்குது. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே எடுத்து நீங்கள் பணிக்கு ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா. தற்சமயம் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் எப்போ வரும், இந்த 2026 எப்பொழுது புதிய நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ட்டு மக்கள் கேள்விகள் மேலே லட்சக்கணக்கான கேள்விகளை கேட்டுட்ருக்கீங்க. 2026 போக்குவரத்து கழகத்தோடைய இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்க்குறாங்க டிரைவர் கம் கண்டக்டர். அந்த மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற போக்குவரத்து கழகத்தோடைய பணி நியமனம் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கலாம். டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை தான் அதிக அளவு எடுப்பாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் 2026 பொறுத்த வரைக்கும் டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்க வாய்ப்புகள் குறைவு. அதனால்
டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டுருக்கு மக்களே. ஸோ அதனால் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நிச்சயமாக எடுக்க போகிறாங்க. இப்போ வந்து உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் சர்டிஃபிகேட்டு கண்டக்டர் லைசன்ஸு எல்லாமே பெற்று வைத்து கொள்ளுங்கள். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஓ மூலமாக பண்ணலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிட்டு அதன் பிறகு தான் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்க முடியும். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதை தான் குறிப்பிட்டு சொல்லுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.